வேற வழியே இல்லாம சண்முகம் தாலி எடுத்து கொடுக்க போற சமயத்துல என்னடா இது நம்ம தோத்து போயிட்டோமே இந்த ரம்யா ஜெயிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கரெக்டா வந்து போலீஸ் வராங்க பாருங்க ரம்யாவை கைது பண்றதுக்காக. போலீஸ் காட்டின ஆதாரத்தை பார்த்து ரம்யாவே மிரண்டு போய் நிக்கிறா. இதனால ரம்யா வந்து தோத்துடுறாங்க. அப்படி என்னதான் வந்து போலீஸ் ஆதாரம் காட்டினாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கா. ஏன்னா, அவ நெனச்சது வந்து நடக்க போகுது இல்லையா? அதனால, அண்ணத்துக்கிட்ட "நீ இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே வந்து என்கிட்ட தோக்க பொறந்தவ தான். நான் உன்கிட்ட ஜெயிக்க பொறந்தவ தான்." அப்படின்ற மாரி பயங்கரமா சவால் விடுறாங்க. ஆனா, எதிர்த்து எதுவுமே பேச முடியல. ஏன்னா, ஒரு உயிர் வந்து அங்க ஊஞ்சலாடிட்டு இருக்கு. அதனாலே வந்து அமைதியா போயிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து சண்முகம் வந்து, "சரி, நான் தாலி எடுத்து குடுக்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "குட் அங்கிள். இப்படி தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லி மணமேடையில போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த வேகத்துக்கு கரெக்ட்டா வந்து இப்ப சண்முகம் வந்து கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொல்லும்போது தாலி எடுத்து குடுக்க போற நேரத்துல நிப்பாட்டுங்க அப்படின்ற மாரி ஒரு குரல். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்ங்க. போலீஸ பார்த்ததுமே வந்து ரம்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எஸ்பி இங்க இருக்க, இது வேற போலீஸ் வந்திருக்காங்க. வந்ததுமே வந்து, "என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இப்ப எதுக்காக வந்து நிப்பாட்டுங்க அப்படின்ற மாரி சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "மேடம் உங்கள நாங்க கைது பண்றதுக்காக வந்திருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன கைது பண்றதுக்கா? என்னைய கைது பண்றதுக்கு என்ன ஆதாரம் என்ன வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அப்பதான் வந்து ஃபோன்ல இருந்து ஆதாரத்த காட்டுறாங்க. இந்த மாரி, "நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. மனுஷனுக்கு போடவே கூடாத ஹெவி டோஸ் இவருக்கு வந்து செலுத்தியிருக்கீங்க. சண்முகத்துக்கு செலுத்தி, நீங்க தான் வந்து சண்முகத்த கடத்துனது." அப்படின்ற மாரி சொல்ல, "அதுக்கு ஆதாரம் என்ன சார் வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே அந்த ஃபோன எடுத்து காட்டுறாங்க. அதுல ரங்கன் வந்து பேசுறான். அப்பதாங்க வந்து நடந்தத சொல்றாங்க. ரங்கன போயி கார்த்திக் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட, இது ஆனா வேற ஊர் போலீஸ் சொல்லி, இந்த மாரி இவன எங்க இருந்தாலும் புடிங்கன்னு சொல்லிட்டு ரங்கன புடிச்சு விசாரிச்சு பார்த்ததுல, அவன இப்போ வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. "எதுக்காகடா சண்முகத்த கடத்துன? சொல்லுடா" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நான் கடத்தல, நான் கடத்தல." அப்படின்ற மாரி சொல்லவுமே, போலீஸ் அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்ச வேகத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான், பயத்துல வந்து, "ஆமா நான் தான் கடத்துனேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. "நான் தான் கடத்துனேன். நானா ஒண்ணும் கடத்தல. என்ன கடத்த சொன்னாங்க. அதனால தான் கடத்துனேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "உன்ன யார்றா கடத்த சொன்னது?" அப்படின்ற மாரி போலீஸ் கேட்கறதுக்கு, "நான் அத சொன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்க." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். "யாரா இருந்தாலும் பரவால்ல சொல்லு. அப்படி இல்லன்னா வந்து உனக்கு தான் வந்து தேவையில்லாம தண்டனை கிடைக்கும். ஏற்கனவே நீ வந்து கேஸ்ல இருக்கிற. இதுல இன்னும் ரெட்டிப்பா தண்டனை கிடைக்கணும். பரவாயில்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல. உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது ரம்யா மேடம் தான்." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். இதை கேட்டதுமே வந்து ரம்யாவுக்கு செம கோவம் தாங்க முடியல. இவன் எப்படி என்னை பத்தின உண்மைகளை சொன்னான்? அட பாவி! கடைசி நேரத்துல காலை வாரி விட்டானே அப்படின்ற மாரி கோவம் தாங்க முடியல. ரம்யாவுக்கு உங்களை கைது பண்றோம் அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல தாலி கட்டி முடிச்சதுமே கைது பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்ல, அண்ணன் வந்து சொல்றாங்க, "இல்ல உடனடியா கைது பண்ணுங்க. எங்க அப்பா வேற எங்கேயோ வந்து கடத்தி வச்சிருக்கா. இங்க பாருங்க. அவ எங்கள்ட்ட மிரட்டுனத பாருங்க." அப்படின்ற மாரி காட்டவுமே, அதுல அந்த வீடியோல இருக்கு. "மேடம் என்ன மேடம் கமிஷனரா இருந்துகிட்டு இப்படி மாறி மாறி கடத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது நல்லாவா மேடம் இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு அவளால பதிலே சொல்ல முடியல. "தேவையில்லாம பேசாதீங்க." அப்படின்ற மாரி சொல்றா. "இல்ல நீங்க இப்படியே கடத்திக்கிட்டே இருப்பீங்க. நாங்க அத பார்த்துக்கிட்டே இருப்போமா? ஒரு உயர இடத்துல இருக்கீங்க. ஏன் மேடம் இவ்வளோ மட்டமா நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வச்சு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. உடனே வந்து அண்ணன் வந்து அண்ணத்துக்கிட்ட, "பாத்தியா என்ன சொன்னேன்? தர்மம் வந்து தோத்து போகும், அதர்மம் வந்து ஜெயிக்கும்ன்னு சொன்னேன்ல. என்னைக்கா இருந்தாலும் சரி, தர்மம் மட்டும்தான் வந்து ஜெயிக்கும். ஆனா அது வீழ்ந்து போற மாரி போகும். ஆனா அது என்னைக்குமே வீழவே வீழாது. இத மரியாதையா புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு." அப்படின்ற மாரி சொல்ல, "அண்ணன் உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி." அப்படின்ற மாரி சொல்ல, "போடி போடி, போய் வேலைய பாரு. போ போ கிளம்பு கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்லவுமே அவளுக்கு கோவம்னா என்ன பண்றது போறதுன்னே தெரில. என்னடா இது, இவ இந்த மாதிரிலாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு வாட்டியும் ஒன்று நடக்கும் போதெல்லாம் சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா இந்த
இந்த ரம்யா. அதனாலே வந்து சொல்கிறாங்க, உடனடியாக இவளை கைது பண்ணி ஆகணும். இவளை கைது பண்ணலன்னா பல பேரோட உயிர் வந்து ஊஞ்சலாடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய தண்டனை தான் கிடைக்க போகுது. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு வாட்டியும் இவ இதே மாரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது, ஏது தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அண்ணன் வந்துட்டு, சரவணன் உங்கள் அப்பாவை கடத்தினது இவ தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இருந்தும் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் பெரியதான் அப்போது மாமாவை விட அவள் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாளான்னு சொல்ல அவன் ஒரு வேகத்தில் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தான். இப்போ வந்து இப்படி நடந்ததுனால அவனுக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு தெரியல. உடனே வந்து இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். எவ்வளோதான் வந்து இல்லை இல்லைன்னு சொன்னாலும் இதுக்கு மேலே சண்முகம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே அவள் தான் வேணும்னா தாராளமாக போய்க்கோ, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே அவள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன், இதுக்கு மேலே அந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறாரு சண்முகம். ஏன்னா எவ்வளோ அவமானப்படுத்தி ஒருத்தராக கடத்தி இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பண்ணவளுக்காக என்றைக்குமே வந்து பணிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து உண்மையிலுமே சூப்பராக வந்து பேசினாங்க. ஏண்டி எவ்வளோ திமிர் இருந்தால் ஒரு வாட்டும் இதேமாரி பண்ணி பண்ணி என் குடும்பத்தை நீ காலி பண்ணியிருப்ப, உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம அண்ணன் வந்துட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான், நீ ஒருத்தி என் குடும்பத்தையே வந்து ஆட்டி வைக்கிற, உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி முடிவு எடுத்து எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியும் நடந்ததுக்கும் போனதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக வந்து இவ பண்ண ஆரம்பிக்கவுமே ஒன்றுமே புரியாமல் தான் வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மாஸ் காமிச்சு இதுக்கு மேலே உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன், என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.